சங்கை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக சொல்கிறீங்களா? நல்லதுங்க ஐயா, சொல்கிறேங்க ஐயா. இது வந்து இடம்புரி சங்கு. வலம்புரி சங்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எல்லா கையிலையும் எல்லாரும் சுவாமியார் கையில்கிட்ட, அதாவது சாமிகிட்ட இருக்க சங்கு வந்து இடம்புரி தான் கிடைக்கும். இந்த இடம்புரியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது இது ரெண்டுக்கும் பயன்படும். இது நல்லது என்ன கெட்டது என்னன்னு இதில் என்ன விஷயம்னா, கோயிலில் ஊதுனா நல்லது, சொத்தவங்களுக்கு ஊதுனா கெட்டது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் சங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஊதுறதை பொறுத்து தான் நல்லது கெட்டது முடிவு பண்ண முடியும். ஒரு சங்கு ஊதுறத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது, நன்றாக கேளுங்க. இந்த சங்கை இந்த பாருங்கள், இந்த வாய் இருக்குது பற்றில, இந்த வாய் மேலே வச்சு ஊதுனோம்னா இறைவனை நினச்சி ஊதுறது. இந்த சங்கை மேலே வச்சு ஊதுனா இறைவனை நினச்சி ஊதுறது. அதே சங்கை இப்படி திருப்பி ஊதுனா போர் நடக்க போகுதுன்னு அர்த்தம், போருக்கு ஊதுறது. அதே சங்கை இப்போ கீழே ஊதுனோம்னா இறந்தவங்களுக்கு ஊதுறது. இதுதான் இந்த சங்கோட மகிமை. இப்போ இறைவனுக்கு ஊத போகிறோம் பாருங்க. இறைவனுக்கு இப்போ போருக்கு ஊத போகிறேன். போருக்கு இப்போ இறந்தவங்களுக்கு ஊத போகிறேன். இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஊதுற ராகத்தை வச்சு தான் நல்லது கெட்டது. ஆனால் இது ஒரு ஆயுதம். இது தேவையில்லாமல் ஒரு இடத்துல ஊதுறோம்னா அவன் எதிரியாக இருப்பான். இந்த சாமி கோவம் வந்து அந்த இடத்துல ஊதும் போது ஒரு கெட்டது நடக்க போகிறோம்னு அர்த்தம். அதனால் இந்த சங்கை கண்ட இடத்துல வந்து ஊத மாட்டாங்க. ஒன்று கோயிலில் ஊதுவாங்க, அப்படி இல்லைன்னா இறந்தவங்களுக்கு ஊதுவாங்க. இறந்தவங்க ஊதுறது சாமிகள் யாரும் ஊத மாட்டாங்க. ஆனால் சாமிகள் ஊதுற ஒரே ஒரு இடம் கோயிலில் மட்டும்தான் இருக்கும், அவங்களோட பூஜை ரூமாக இருக்கும். உண்மை இந்த சங்கோட மகிமை தான். இதில் நிறையா அர்த்தம் இருக்குது. இந்த வீடியோ இவ்வளோதுக்கு போதும். நன்றி.